Hello friends, welcome to JJ Samayal. வெல்கம் டு ஜேஜி சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜி சமையலில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சுண்டைக்காய்னாலே குட்டி பசங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அதோட கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனால் நாங்கள் செய்கிற மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சும்மா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அஜீரண கோளாறு மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் இதை குணமாக்குங்க. அப்படிப்பட்ட மருத்துவ குணமுள்ள சுண்டைக்காய் குழம்பு எப்படி டேஸ்டியாக வைக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயதி சமையல் சேனலில் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசால் பொடி எடுத்திருக்கேன். இது எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மசால் பொடி உங்ககிட்ட இப்போ இல்லைனாலும் உடனே வீட்டிலே செஞ்சு எந்த அளவில் அரைக்கணும்னு சொல்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு கொஞ்சம், பாதி வெங்காயத்தை தோல் மட்டும் உரித்து வச்சுக்கோங்க. பெரிய தக்காளியில் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்ச தக்காளியை அரைக்க யூஸ் பண்ண போகிறோம், அப்போ தான் குழம்பு நல்லா குழுகுழுன்னு வருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி, தேங்காய் சில் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு சைஸில் நான் தேங்காய் சில் எடுத்திருக்கேன். வீட்டில் மசால் பொடி இல்லாதவங்க இந்த அளவில் எடுத்து வறுத்து அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வத்தல் ஒரு 8. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் பாதி அளவு எண்ணெய் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ இதில் கடுகு கடுகு பொரிஞ்சதும் இப்போது நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் 2 பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன அளவில் எடுத்திருந்த தக்காளியும் இதில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுமே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க. ஆஸ்துமா, காசநோய் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு வர்றப்போ அந்த நோயோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. சர்க்கரை நோயாளிகளும் இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கப்போவே நம்ம இப்போ ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சில், புளி, அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து பாதி போல் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். இப்போது இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல சுண்டக்காய் கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இதிலே மசால் பொடி போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. நான் இப்போது இதை குக்கரில் பண்ண போகிறேன். வதக்கி வச்சதை குக்கரில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்து 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. சுண்டைக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுலங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.